செல்லலாமா? இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தேவ தயவின் மாதம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க தேவ தயவின் மாதம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தயவு என்பது கடந்த நாட்களில் நான் சொன்னேன், அது விலை மதிப்பற்ற விலையேற பெற்ற ஒரு பரிசு. அது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு. தயவு என்றால் பரிசு. நமக்கு யாராவது gift கொடுத்தா நாம் அதுக்கு திரும்ப என்ன கொடுக்க தேவையில்ல, காசு கொடுக்க தேவையில்ல. அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. இன்னைக்கு கர்த்தர் தயவு நம்ம மேலே இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தயவு அநேக பரிசுகளை நிறைய காரியங்களை நமக்கு கொடுக்க வல்லதாக இருக்கிறது. 2வது அதிகாரம் வசனம் 4. எஸ், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை. சரி, இந்த கேள்வி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேள்வி போல இருக்கலாம். இந்த வசனம் ஒரு கேள்வி கேட்பதை போல இருக்கலாம், அல்லது இந்த வசனம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை போல இருக்கலாம். ஆனால் இதற்கு உள்ள ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற ஆண்டவருடைய அன்பை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாமா? ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். கம் ஆன் எவ்ரிவன். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த வசனத்தை கொஞ்சம் ரெண்டாக பிரித்து கொள்வோம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. நான் சொன்னேன் தேவ தயவு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பரிசு. அல்லேலூயா. தேவ தயவுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்கிற பரிசு, ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. ஆண்டவர் என்னென்னலாம் கொடுக்கிறாரோ அது எல்லாமே தயவு தான். யாக்கோபு 1 நாம் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மைகளையும் யார் கொடுக்குறா? நீங்கள் அப்படியே நல்லா புரிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற எல்லா நல்லதும் யார் கொடுத்தது? அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லா நல்லதுக்கும் யார் காரணம்? ஈவன் நான் கூட காரணம் அல்ல. நான் நல்லது செய்ய போய் சில நேரம் அது என்னவா மாறிடுது? கெட்டதாக மாறிடுது. மனிதர்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்ன திட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் செய்கிறாரு. ஆனால் எல்லா நல்லதுக்கும் பின்னாடி யார் காரணராக இருக்கிறா? தேவன். எல்லா நல்லதுக்கும். அப்போ நீங்கள் எந்தெந்த நன்மையெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்காக ஆண்டவருக்கு நிறைய நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ எல்லா நல்லவைகளையும் தேவன் கொடுக்கிறார். இந்த தயவு எனக்குள்ள என்ன பண்ணுதுன்னா என்னை குணப்படுத்துகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை என்ன பண்ணுது? குணப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்? சுகமாக்குகிறது. ஒரு சில மொழிபெயர்ப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன். குட்னஸ் ஆஃப் காட் லீட் யூ டு ரெஃபர்மேஷன். அந்த குணப்படுத்துகிறதுன்ற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுது. ரெஃபர்மேஷனா ரீஃபார்ம் அப்படின்னா வேற மாதிரி மாற்றுகிறதுன்னு அர்த்தமா. தேவ தயவு உங்களை என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. ரெஃபர்மேஷன், மாறுதல். அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, God's desire is to give you a change of heart. இருதயத்தை மாற்றுகிறது. குணப்படுத்துகிறதுன்ற வார்த்தைக்கு ஒரு சில அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இருதயத்தை என்ன பண்ணுதான்? அப்ப தேவ தயவு எங்க மாற்றத்தை உண்டாக்குது? நம்முடைய இருதயத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு மூல பாஷையில் கூட ரிப்பன்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரிப்பன்டன்ஸ் அப்படின்னா மனம் திரும்புதல். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோன்னா, அது பார்த்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டத்தில் மனம் திரும்புங்கள், யோவான் ஸ்நானகன் கூட சொன்னார்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அல்லேலூயா. மனம் திரும்புதல்ன்றது
ஒரு கடினமான வார்த்தை அல்ல, அது ரொம்ப ரொம்ப அன்பின் வார்த்தை. ஏன்னா இங்கே வசனம் சொல்லுது, தேவ தயவு உனக்குள்ள மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதாம். எனக்குள்ள ஒரு மனமாற்றத்தை எது உண்டாக்குகிறது? தேவ தயவு. இந்த ரிப்பன்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை டு சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப், யுவர் ஓல்ட் வே ஆஃப் திங்கிங், சீக் ஹிஸ் பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய உள்ளம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராய் திசை திருப்புகிறது. இது வரைக்கும் புரிஞ்சவங்களா அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். குணப்படுதல். தேவ தயவு என்ன பண்ணுதா? குணப்படுத்துகிறது. அது எப்படிப்பட்ட குணப்படுதல்? அந்த குணப்படுதல்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க வார்த்தை போட்டிருக்கு. அது என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உள்ளம், இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக என்ன பண்ணுதான்? அப்படியே திருப்புகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திசை திருப்புகிறது. கவனிக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றேன், மனிதனால மாற்ற முடியாத மனிதர்களை தேவ தயவு மாற்றும். அந்த தேவ தயவுன்றதுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, அன்பு. தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். அன்புன்னு வச்சுக்கலாம், இரக்கம்னு வச்சுக்கலாம், கிருபைன்னு வச்சுக்கலாம், தயவுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். அதான் இந்த வார்த்தை சொல்லுது, தேவ தயவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, இருதயத்தை குணப்படுத்துகிறது. சொல்லுங்க, என்ன படுத்துகிறது? சத்தமா சொல்லுங்களேன். குணப்படுத்துகிறது. அப்ப இந்த தேவ தயவுல நான் வளர 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 எனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறது. என் எண்ணங்களிலே ஒரு மாற்றம், என் உள்ளத்துல ஒரு மாற்றம், என் சிந்தனையில ஒரு மாற்றம். கல்லான மனுஷனை அப்படியே ரொம்ப சாஃப்டா, சதையுள்ள மனுஷனா அப்படியே மாற்றுவது தயவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நான் பேசுறதெல்லாம் விளங்குகிறது? அப்ப நீங்க யாரையாவது மாற்றணும்னா நீங்க எதை கவனிக்கணும்னா தயவு. எல்லாரும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை பவுல் தான் சொல்றாரு. பவுல் பயங்கரமான எச்சரிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. பயங்கரமா அடிக்கிற மாதிரி வார்த்தை, மண்டையை உடைக்கிற மாதிரி வார்த்தையெல்லாம், நிறைய கண்டிப்பான வார்த்தைலாம் எழுதின பவுலே சொல்றாரு, தேவ தயவு உன்னை குணப்படுத்தும். ஹல்லேலூயா. முதலாவது என்னை குணப்படுத்தும், என் குடும்பத்தை குணப்படுத்தும், கணவன் மனைவியை குணப்படுத்தும், பிள்ளைகளை குணப்படுத்தும். அப்ப நாம் எதற்கு வழி விடணும் அப்படின்னா, தேவ தயவு என் மூலமாக என் குடும்பத்திலே இறங்கி வர. தேவ தயவு உங்க மேல இருக்குன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்க இந்த தயவை நீங்க வெளிப்படுத்தணும். சொல்லுங்க, தயவை நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் தயவை கொண்டு போறீங்க. உங்க மேல தயவு இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மேல ஆண்டோடைய தயவு இருக்கு? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு, அந்த கிருபை தான் தயவு. அப்ப அது என்னை விட்டு விலகாது, என் கூட தான் இருக்கு, எனக்கு உள்ளதான் இருக்கு. நான் எங்க போனாலும் அந்த தயவு என் மேலேயே இருக்கு. போன வாரங்களில் பார்த்தோம்ல, ஆதியாகமத்தில் பார்க்குறோம், யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் மேலே கர்த்தர் கிருபை வைத்தார், அதனால எல்லா மனிதர்களும் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். கிருபை இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல தயவு இருக்கிறது. அவன் ஜெயிலில் இருந்தாலும் தயவு அவன் கூட இருக்குது, அடிமையா இருந்தாலும் தயவு அவன் கூட இருக்குது, வனாந்தரத்தில் இருந்தாலும் தயவு அவன் மேல இருக்கு. அதனால அவன் நினைச்சதெல்லாம் அவனை தேடி வந்தது. ஹல்லேலூயா. உங்க மேல தேவ தயவு இருக்கிறது. ஆமென். ஃபோக்கஸ் பண்ணுங்க, என் மேல என்ன இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரம் நான் யார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உடனே என்ன பதில் வருதுன்னா, நான் கடங்காரன், நான் வியாதிக்காரன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் தனிமையாக இருக்கிறவன், நான் அனாதை, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு என்ன குறையோ அதுதான் நம்ம மைண்டில் வருது. ஆனால் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன? தேவ தயவை பெற்றவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் யார்?
சொல்லுங்க, அப்படியே நெஞ்சில் கையை தட்டி, நெஞ்சை தட்டி வலிக்காம தட்டுங்க. தட்டி சொல்லுங்க, நான் தேவ தயவை பெற்றவன். அல்லேலூயா. விளங்குதுங்களா? வியாதிக்காரன், கடங்காரன், பிரச்சனைக்காரன், தனிமையா இருக்கிறவன், ஒன்றும் இல்லாதவன், இந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நல்லா தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்லணும், தேவ தயவை பெற்றவன். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தயவு அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க தயவை வெளிப்படுத்தணும். தயவை யார் வெளிப்படுத்தணும்? நாம தான் தயவை வெளிப்படுத்தணும். நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா, தயவுள்ளவனுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம்? தயவுள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு தயவுள்ளவரா இருக்கிறாரா? தயவுள்ளவனுக்கு. அப்ப நான் தயவை வெளிக்காட்டும் போது இன்னும் அதிகமா தயவை எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தயவுனா ஒன்றும் இல்லை, பரிசு. நீங்க மற்றவங்களுக்கு தயவா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தயவா இருப்பாரு, அதிகமா தயவா இருப்பாரு. புரிஞ்சவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எப்படி தயவா இருக்கிறது, எப்படி தயவா இருக்கிறது? கொலோசியர் 3 வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம். உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒரே நிமிஷம், இதில் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையும் சாந்தத்தை நீடி பொறுமையும் என்ன பண்ணிக்கொண்டு சொல்லுங்க. தயவை என்ன பண்ணிக்கணுமா? தரித்து கொண்டுனா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ட்ரெஸ்ஸு போடுறோம்ல, நம்ம எல்லாரும் காலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? ட்ரெஸ் போடுறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, தயவை உங்கள் மேலே என்ன பண்ணிக்கோங்க. உங்களை பார்க்கும்போது எப்படி இப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்குறோன்னு தெரியுதோ, அது மாதிரி உங்களை பார்த்தா மனிதர்களுக்கு என்ன தெரியணும்? இவங்க ரொம்ப தயவுள்ளவர்கள். தயவை மேலே போட்டுக்கோங்க. இப்படி தயவுள்ளவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும்? 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னித்தது போல. தயவு இருந்துச்சுன்னா அவங்க எப்படி தயவை காட்டுவாங்கன்னா மன்னிப்பாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல பாருங்களேன். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து பாருங்க. தயவுள்ளவர்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல பவுல் சொல்றாரு, தயவு எப்படி வெளிப்படும்னா மன்னிப்பா வெளிப்படும். புரிஞ்சவங்களா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா? மன்னிக்கிறவர்கள் தயை பெருத்தவர்கள். நான் ரொம்ப தயவுள்ளவன் அப்படின்னா நான் என்னவா இருப்பேன்? மன்னிப்பேன். அப்ப தயவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற, தயவுள்ளவனுக்கு நான் தயவுள்ளவரா இருக்கிறேன். அப்ப நான் தயவுள்ளவனா இருந்தா கர்த்தர் ஏற்கனவே இருக்கிற தயவோட இன்னும் என்ன பண்றாரு? அதிகமா என்ன தயவால நிரப்புறாரு. நான் தயவுள்ளவன் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் மன்னிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, மன்னிக்கிறவர்கள் தயை உள்ளவர்கள். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மன்னிக்கிறவர்கள் தயை உள்ளவர்கள். அப்ப ஆண்டவருடைய தயவு உங்களை குணப்படுத்துது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை மன்னிப்பதற்கு உங்க உள்ளத்தை அது என்ன பண்ணுதான்? ஆயத்தப்படுத்துது. அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. அப்ப இதை படிக்கும்போது ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. யாரு குணப்படுத்தப்பட்டவர்கள், யார் சுகமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னா மன்னிக்கிறவர்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். தேவ தயவு என்னை குணப்படுத்துதான். என்னை குணப்படுத்திட்டா நான் என்னவா மாறிடுவேன்? மன்னிக்கிறவனா நான் மாறிடுவேன். அப்ப தேவ தயவு என்னை மற்றவர்களை மன்னிப்பதற்கு எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு.
வேலை செஞ்சு. மன்னிக்க முடியாதவர்களை கூட என்னால் என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். ஏன்னா என்னால் முடியாதுங்க. அவங்க பேசின வார்த்தை, அவங்க பண்ணதெல்லாம் என் காதில் நைட்டெல்லாம் தூங்க விடாமல் அவ்வளோ வேதனை வேதனை வேதனை, அழுது அழுது. இப்படிப்பட்ட கல்லான இருதயம் உள்ள என்ன தேவ தயவு என்னவா மாத்துது? சதையான இருதயமாய் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நான் எதையுமே மனசுல வச்சுக்கலன்னு சொல்ற அளவுக்கு தேவ தயவு என்னை குணப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அது சாதாரணமான காரியம் இல்லைங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு மேல மன்னித்து மறந்தவர். அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என்னவா? மறந்தவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம செஞ்ச பாவத்தெல்லாம் அவர் ஞாபகத்தில் வச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எனக்கு ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தார், தம்பி ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போதும் என்னென்ன பாவமெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீ விண்ணப்பத்துக்கே வரணும்னாரு. அந்த ஜெபத்தை நான் செய்ய ஆரம்பித்தது வந்து நான் விண்ணப்பத்துக்கே ஜெபிக்கலை. ஏன்னா என் பாவமே எவ்வளோ பெருசு. ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வர பாவெல்லாம் அறிக்கையிடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்களேன்? நாம் என்ன கொஞ்சம் நெஞ்சமாக செஞ்சோம்? அதிலும் இள வயதின் பாவங்களை எல்லாம் மறந்துடாத. இள வயதா அப்படின்னா எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என்னென்ன பண்ணேன்? ஆண்டவரே தெரியாம பக்கத்தில் உட்காந்தவனோட பென்சில் பாக்ஸ்ல இருந்து என்ன தூக்குனேன்? இன்னமும் என்னால் மறக்க முடியல. நான் 8வது படிக்கும்போது ஒருத்தன் பென்சிலை நான் திருடிட்டேன். இன்னமும் என்னால் மறக்க முடியும். அவனை தேடுற, டே உனக்கு ஒரு 10 பென்சிலாக வாங்கி கொடுத்துட்றேன், நான் அதை மறக்கணும்டா, முடியல. அப்போ தெரியாமல் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு முறை உட்காந்து நம்ம மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம பொழப்பு என்ன ஆகிறது? இல்லை, நம்ம ஆண்டவர் மன்னித்து மறக்கிறவர். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் மன்னித்து மறக்கிறவர். அவருடைய பிள்ளை நானும் மன்னிக்கணும். மறக்கிறதுன்றது 2வது லெவல். முதல்ல மன்னிச்சாதான் என்ன பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? கவனிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டுட்ருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் சொன்னார், இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணுற வாலிபர்களுக்காக, நிறையா யங்ஸ்டர்ஸ்க்காக நீ ஜெபம் பண்ணுற, இந்த வசனத்தை அவங்களுக்காக நீ பேசு. நிறைய பேர் ரொம்ப காயப்பட்ட உள்ளத்தோட வெளியே சிரிச்சிட்ருக்கிறாங்க, அவங்களுக்காக பேசுனாரு. அது அப்போ தயவு எனக்குள்ள இருந்து வெளிப்படும் போது அது என்ன செய்கிறது? மன்னிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ தேவ தயவு ஒரு மனுஷனை குணப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எப்பயுமே இந்த நாட்களில் தியானிச்சுட்டு இருக்கிறது போல் எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம். இதில் நம்ம பார்க்குறோம் 9வது வசனத்தில் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. நல்லா கவனிங்க. யோசேப்போட வாழ்க்கை, அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் அப்படியே நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லமானவன். அவன் பார்த்தீங்கன்னா, அதாவது யாக்கோபோட வாழ்க்கை தனிமையான வாழ்க்கை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஏசாவை தான் பிடிக்கும், யாக்கோபோட அண்ணனை தான் ஈசாக்குக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு தான் யாரை பிடிக்கும்? யாக்கோபு. ரெபேக்காளுக்கு தான் யாக்கோபை பிடிக்கும். இப்போ அப்பா வந்து ஏசாவை ஆசீர்வதிக்கணுங்கும்போது அம்மா கொஞ்சம் வேலை செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி இவனை ஆசீர்வச்சிட்டாங்க. உடனே உங்கள் அண்ணன் எதிரான உடனே வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்டான். சரி, தனிமையாக சுற்றிட்டுருக்கிறான். இப்போ மாமா வீட்டுக்கு போகிறான் லாபான். அந்த ஆள் யார்? பயங்கரமான பண ஆசை பிடிச்ச தந்திரவாளி. இவனை வச்சு நல்லா காசு பார்த்துட்டாரு. யார்? அதான் உங்களுக்கு புரிகிற தமிழை சொல்கிறேன், அப்போ தான் எல்லாம் கவனிப்பீங்க. லாபான் யாருன்னா இவனை வச்சே காசு பார்த்துட்டார் நல்லா. இப்போ இவனை விடணும்னு சொல்லும் போது, என் பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போனால் கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன தான் முக்கியம்? காசு தான் முக்கியம்னு 2வது பிள்ளைய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு முதல்ல யாரை கொடுத்துட்டான்? பிள்ளைய கொடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் 2வது பிள்ளை. இப்படி பேசி 14 வருஷம் அவனை வச்சு வேலை வாங்கி ஓரளவு லைஃப்பை செட்டில் பண்ணிட்டான். அல்லேலூயா. இப்போ அவனுக்கு ஆண்டவர் புத்தியை கொடுத்து நீ வெளியே வாடான்னு சொல்லி இப்போ வெளியே வந்து தனியாக வந்தவன் 2 பரிவாரங்கள் பெரிய ஆஸ்தியுடைய ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவன் வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. இப்போ அங்கேயும் போய் போராடிட்டே இருக்கிறான். அவன் யாரோட தான் போராடினா? யாக்கோபு யாரோட போராடனா? தேவனோட தான். என்னை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். எங்கள் அப்பா அம்மாவும் என்னை விட்டுட்டாங்க, என் மாமாவும் என்னை விட்டுட்டாங்க. நான் ரொம்ப நேசித்த என் மனைவி ராகேலுக்கு பிள்ளையே இல்லை. என் மனைவிட்ட செல்லம்மா கண்ணு எப்படி இருக்கிற அப்படின்னு பக்கத்தில் போனால் என் அக்காவுக்கு குழந்தை இருக்கு, வேலைக்காரிக்கு குழந்தை இருக்கு, எனக்கு எங்க குழந்தை? அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன், என் கையிலையா இருக்குது. அப்போ இவன் நேசிச்ச ஆசை வச்ச மனைவிட்ட கூட இவனால் என்ன பண்ண முடியல. அப்போ இவன் வாழ்க்கை ஃபுல்லாக யாரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? இப்படிப்பட்ட தனிமை நிறைஞ்ச வாழ்க்கையில் வயசான காலத்தில் செல்லமாக ஒரு பிள்ளை இவனுக்கு. யாரு? யோசேப்பு. இவனோட எல்லா ஒட்டுமொத்த பாசத்தையும் யார்கிட்ட காமிக்கிறான்? அதனால தான் மற்ற எவனுக்குமே செய்யாத மாதிரி இவனுக்கு புது புது ட்ரெஸ்ஸாக செஞ்சு கொடுக்குறான், நல்ல விலையாக வாங்கி கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். கடைசியில் இவனையும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ யாக்கோபோட இடத்துல இருந்து அவனை யோசிச்சு பார்க்கலாம், வாழ்க்கைய என்னடா என் வாழ்க்கை, எவனுமே என் கூட நிரந்தரமாகவே இருக்க மாட்டேன்றானுங்க, எல்லாம் பிரிஞ்சு போகிறானுங்களே. யாக்கோபுக்கு ஒரு புரிஞ்சிருச்சு, ஏசப்பா தவிர வரைக்கும் சாகர வரைக்கும் யாருமே எனக்கு இல்லை. அந்த ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டான். இப்போ இவனை ஃபாலோ பண்ணி யோசேப்பும் அப்படிதான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அல்லேலூயா. அப்பா ரொம்ப அன்பாக இருந்தார், அம்மா செத்துட்டாங்க சின்ன வயசுலேயே. அப்பா அன்பாக இருந்தார், இந்த அண்ணனுங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அப்பாட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. சரி அங்கே இவங்க ஏதோ பண்ணுறான்னு பார்த்தா கொலை பண்ணுற அளவுக்கு பண்ணி ஏதோ ஆண்டவர் கிருபை வச்சு உயிரை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு அடிமையாக அனுப்புனார். அந்த எஜமான் நல்ல மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அதிகாரியாக வச்சுருந்தா அது யாருக்கு பொறுக்கல, பொண்டாட்டிக்கு பொறுக்கல. சில பேருக்கு ஒன்றுமே விளக்க மாட்டேங்குது இல்லை, ஒழுங்காக பைபிள் படிக்கணுன்றது அதுக்கு தான். பொண்டாட்டிக்கு பிடிக்கல. இந்த அம்மா இவன் பார்க்க நல்லா இருக்கிறான்ல, அது பண்ணுறான்ல, இதை பண்ணுறான்ல, இவனுக்கு என்னடா அது பிரச்சனை, எங்கே போனாலும் நம்மளை சுற்றி வருது. சில பேர் சொல்லுவாங்க ரவுண்டு கட்டி அடிக்குது பாஸ்டர், எங்கே போனாலும் பிரச்சனை. கடைசியில் ஒரு தேவையில்லாத பழி சொல் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இந்த ஜெயிலில் தான் போய் இப்படி அனாதையாக உட்காந்துட்டு இருக்கிறமேனு 2 பேர் நல்ல ஆளுங்க வந்து நல்லா பேசினானுங்க. ஒரு கனவு வந்துச்சுன்னு. இவனுக்கு பிரச்சனையே கனவு தாங்க. யாருக்கு? அவனுக்கு பிரச்சனையே என்னதான்? கனவு தான். அங்கே போய் 2 பேர் வந்தானுங்க. 2 பேருக்கு பார்த்த கனவுக்கு அர்த்தம் சொன்னா 2 பேருக்கும் அப்படியே நடந்துருச்சு. இவன் நம்பி ஒருத்தன்ட்ட சொன்னான், என்னை மறந்துடாதடா. என்னது? நீ மேலே போயிடுவ, என்னை மறந்துடாத. இவன் சொன்ன மாதிரியே அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். அவன் மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ காயப்பட்டிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளோ துக்கம், எவ்வளோ நெருக்கப்பட்டிருக்கும். யார் தாண்டா நான் நம்புறது, யார் தாண்டா எனக்காக இருக்கிறீங்க, எவன் தான் நான் பேசுறது, இப்படி என் வாழ்க்கை இப்படி இருக்குது. அந்த நேரத்தில் தேவ தயவு யோசேப்பை குணப்படுத்தியது. இங்கே தான் பாயிண்ட். தேவ தயவு யோசேப்பை, இத்தனை மனிதர்கள் விரோதம் பண்ணும்போது, இத்தனை பேர் காயப்படுத்தும் போது, இத்தனை பேர் வீண் பழி செலுத்தும் போது, இத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக செயல்படும் போது தேவ தயவு அவனை இறுக பற்றி கொண்டது, அவனை அணைத்து கொண்டது. அவன் காயப்படலை, அவன் யாருக்கும் விரோதமாக வாய் திறந்து பேசலை. சகோதரர்கள் கொலை செய்யணும்னு நினச்சா கூட இவன் மூலமாக தான் அவங்களுக்கு வாழ்க்கையே வருது. அவங்க திரும்ப வந்து இவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவன் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் சகோதரர்களை, இல்லை? ஆமாம் தானே, என்ன வேணால் பண்ண முடியும். பொறுப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே. இவன் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கும்போது தன் சகோதரர்களை பழி வாங்காமல் அவன் சொல்கிறான், ஜீவ ரட்சண்யத்தை உண்டாக்கும்படி உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை அனுப்பினார். உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஐயா, கொலை பண்ண வந்தவனை பார்த்து சொல்கிறான், என்னால் தான்டா உனக்கு வாழ்க்கை, உன்னை பயப்படாத, உன்னை கொலை பண்ண மாட்டேன், ஒன்றும் நடக்காது உனக்கு, தைரியமா இரு. தேவ தயவு ஒரு மனிதனை குணப்படுத்தும் போது, எத்தனை மனிதர்கள் காயப்படுத்தினாலும், எத்தனை மனிதர்கள் நிந்தித்தாலும், எத்தனை மனிதர்கள் விரோதமாக பண்ணாலும் அவங்க உள்ளத்திலேருந்து சொல்லுவாங்க, உன்னை நான் வாழ வைப்பேன்.
என் மூலமாக உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். உன்னை நான் விரோதியாக பார்க்கல, உன்னை நான் எதிராளியாக பார்க்கல, உன்னை நான் நேசிக்கிறேன். தேவ தயவு குணப்படும் போது மன்னிப்பு வரும். இன்னைக்கு கர்த்தருடைய தயவு உங்களை சந்திக்கிறது. மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னால் மன்னிக்க முடியல, அவங்க செய்த காரியங்களை என்னை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கிறது, என்னால் மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். தேவ தயவை நீங்கள் பார்க்க 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 உங்கள் தேவ தயவு உங்கள் உள்ளத்தை குணப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பெரிய புண்ணுங்க ரொம்ப சீல் பிடிச்சி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம். டாக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் சலிக்காமல் டெய்லி வந்து ஊசி போட்டுட்டு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே வாங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், அது வேதனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த புண்ணை எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா போதும், ஒரே வாரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, சுகமாக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் முடியலையோ, எப்பப்பெல்லாம் நெருக்கப்படுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, தேவ பிரசன்னத்தில் போய் உக்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்கள் தயவு என்னை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. என் உள்ளத்தை நான் திறக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன்னு சொன்னீங்களே, எனக்குள்ள வந்து இந்த மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. பிரச்சனைகளால் வந்த காயங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லும் போது தேவ தயவு உங்களை சுகமாக்கும், தேவ தயவு உங்களை குணப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்களும் யோசேப்பை போல சொல்லுவீங்க, நான் யாருக்கும் எதிராளி கிடையாது, நான் யாருக்கு விரோதமாக பேச மாட்டேன், நான் யாருக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன், என் மூலமாய் அநேகர் வாழ்வார்கள். நீங்கள் குணப்படுத்தப்பட்ட இருதயமாய் நீங்கள் நிற்கும் போது என்ன தெரியுங்களா நடக்கும், உங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். அப்படியே நீங்கள் எஸ்தரோட வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். பைபிளில் எஸ்தரோட வாழ்க்கையில் எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது. யார் வளர்க்குறாங்க? சித்தப்பா மொர்தெகாய் தான் வளர்க்குறாங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை ரெண்டாக பிரிக்கலாம். நான் இப்படி பிரிப்பேன். எப்படின்னா, பாதி எப்படி இருக்குன்னா, எஸ்தர் மொர்தெகாய் சொன்னபடியே செய்தாள், எஸ்தர் மொர்தெகாய் கற்பித்தபடியே செய்தாள், எஸ்தர் மொர்தெகாய் சொன்னபடியே செய்தாள். அப்புறம் பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா மொர்தெகாய் எஸ்தர் சொன்னபடியே செய்தான், மொர்தெகாய் எஸ்தர் சொன்னபடியே செய்தான். டைம் இல்லை, நான் போகிறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ரெண்டாக பிரிக்கலாம் எஸ்தரை. ஹல்லேலூயா. எஸ்தர் ஒன்றும் இல்லாத போது, அப்பம்மா இல்லாத போது, நண்பர்கள் யாருமே இல்லாத போது, உறவினர்கள் சொந்தங்கள் ஒருத்தருமே இல்லாத போது, தன்னை வளர்க்கிற மொர்தெகாய் என்கிற, மொர்தெகாய் என்பது இயேசுவுக்கு சமம், பரிசுத்த ஆவியானவருக்கு பொருள்படும், ஊழியக்காரர்களுக்கு பொறுப்படும். அல்லேலூயா. வளர்க்கிறவர் மொர்தெகாய், வளர்க்கிறவர், உருவாக்குகிறவர். எஸ்தர் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தாள். இந்த மொர்தெகாய் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து எஸ்தரை குணப்படுத்தினார். நல்லா கவனிங்க, எஸ்தர் என்ன பண்ணாங்க? குணப்படுத்தினாங்க. இப்போ ரொம்ப அங்கே வார்த்தைகள்லாம் நிறைய போட்டிருக்கு. எஸ்தர் மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியினால எல்லாருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். யார தேவ தயவு குணப்படுத்துகிறதோ அவர்கள் எல்லாரும் உயர்த்தப்படுவார்கள். யோசேப்பு உயர்த்தப்பட்டான், எஸ்தர் உயர்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் தேவ தயவு உங்களை சுகமாக்குதுன்னா, நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக. நீங்க மேல வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு, உயரங்கள்ல இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு, உயர்ந்த நிலைமையில இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க உள்ளத்தை சுகமாக்கிட்டே வராரு. உங்க உள்ளத்தை ஆண்டவர் சுகமாக்க விரும்புறார். ஏன்னா நீங்க ஒரு மேல இடத்துல போய் உயர்ந்த இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் திடீர்னு ஒருத்தரை மன்னின்னு சொல்லும் போது நீங்க மன்னிக்கணும், கொடுன்னு சொல்லும் போது கொடுக்கணும், ஆசீர்வதின்னு சொல்லும் போது ஆசீர்வதிக்கணும். இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவ்வளோதான், கையே காணும். எத்தனை பேர் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. தேவ தயவு உங்களை குணப்படுத்துவதற்கு கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். கடினப்படுத்த வேணாம். நான் இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், நேரம் இல்லை.
2 பேரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பேதுரு, யூதாஸ் காரியோத்து. இவங்க 2 பேருமே தப்பு பண்ணாங்க, ஆமா தானே? பேதுரு என்ன தப்பு பண்ணா? மறுதளிச்சான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? காட்டி கொடுத்தான். 2மே ஏறக்குறைய ஒரே ஈக்குவல் தப்பு தாங்க. அவன் தெரியாதுன்னு மட்டும் சொல்லலை, சபிக்கவும் சத்தியமும் பண்ண. சபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சாபம் விடுறது. பேதுரு யாரை சபிச்சானா? இது சாதாரண தப்பா? ஏன் 3 வருஷம் சோறு போட்ட மனுஷனை என்ன பண்ணிட்டானா? அந்த ஆள் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, சபிக்கவும். அப்ப இவன் காட்டி கொடுத்தான், இவன் சபிச்சான். அப்படி எடுத்துக்கோங்க. 2 பேருமே தப்பு பண்ணாங்க. ஆனால் பேதுருவை திரும்ப என்ன பண்றாரு? கட்டி எடுக்கிறாரு. ஆனா யூதாஸை கட்டி எடுக்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 பேரும் தான் தப்பு பண்ணாங்க. ஆனால் யூதாஸ் காரியோத்து அந்த குற்ற மனசாட்சியில, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் காட்டி கொடுத்துட்டேன்ற அந்த மனசுல இருந்து அவன் விடுதலையாக மனம் இல்லாமல் அந்த குணப்படுவதற்கு தன் இருதயத்தை விட்டு கொடுக்காதனால அவன் வாழ்க்கை இழந்து போயிட்டான். ஆனால் பேதுரு அவன் உணர்த்தப்பட்ட போது வசனம் சொல்லுது, மனம் கசந்து அழுதான். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிப்பு ஒருவரை சுகமாக்கும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்க இருதயம் குணப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? யூதாஸ் காரியோத்து ஏன் செத்துட்டான்னா அவன் என்ன பண்ணல? மன்னிப்பு கேட்கல. நம்ம 2மே பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். இந்த மன்னிப்புன்ற வார்த்தை தான் சுகமாக்குகிற மருந்து. இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். தேவ தயவு குணப்படுத்தும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? மன்னிப்பு குணப்படுத்தும் மருந்து. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். மன்னிப்பு குணப்படுத்தும் மருந்து. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா இப்ப அந்த மருந்தை நீங்க என்ன பண்றீங்க? உங்க உள்ளத்துல அப்படியே போடுறீங்க. மனிதர்களை மன்னிக்கிறீங்க. யார் விரோதம் பண்ணாங்க, நாம யாரை மன்னிப்போம்? ரோட்ல போறவங்களாம் மன்னிப்போம். நமக்கு விரோதமா இருக்கிறவங்க தான் மன்னிப்போம் இல்ல? அல்லேலூயா. அதே போல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னிங்க. அது ரொம்ப நல்லது, கேட்கணும் மன்னிப்பு. பைபிள் ஆண்டு சொல்றாரு, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செஞ்சுட்டா வாழ்வடைவான். வாழ்வுன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்ல? அப்ப நான் வாழ்வது எங்க இருந்து ஆரம்பிக்குது? மன்னிக்கிறதுனால. மன்னிக்கிறவங்க வாழ்வாங்க. மன்னிக்கிறவங்க, உங்களை மன்னிப்பதற்காக உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துவது தேவ தயவு. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது அவங்கள மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெபத்தின் மூலமாக தேவ தயவு உங்கள் உள்ள வந்து மன்னிப்பதற்கான இருதயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும். மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்ன நீங்கள் அவங்கள நேரில் போய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களே சொல்லிட்டு வந்துடுவீங்க. நீங்களே நான் எப்படா மன்னிச்சேன்? வாழ்க்கையில் இருந்தாலும் மன்னிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன், எப்படி மன்னிச்சேன்? நீங்க மன்னிக்கல, தேவ தயவு உங்களை குணப்படுத்தி உங்களை மன்னிக்க வைத்தது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? நீங்க நீங்க மன்னிப்புனால குணப்படணும்னு பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஏன்னா இந்த உள்ளம் குணப்படாததுனாலேயே நிறைய பேருடைய உயர்வு தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நான் 2 வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்படும் போது ஆவியானவர் எனக்குள்ள பேசின காரியம், என் பிள்ளைகளை நான் உயர்த்தணும்னு ஆசைப்படுறேன், அவங்கள மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்க உயரக்கூடாதபடிக்கு தடையாக இருப்பது மன்னிக்கப்படாத இருதயம். அந்த மன்னிக்கப்படுகிற இருதயத்தை நான் கொடுப்பதற்கு தேவ தயவு உள்ளத்தில் போகட்டும். அவங்கள கொஞ்சம் இருதயத்தை திறக்க சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை திறக்கிறீங்க? மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொன்ன பாருங்களேன், யூதாஸ் காரியோத்து மன்னிப்பு கேட்காததுனால அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆனால் பேதுரு மன்னிப்பு கேட்டதுனால அவனை பார்த்து சொல்றாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? அவன் யாருன்னு தெரிஞ்சும் கேட்கிறாரு. காட்டி கொடுத்தவன் தெரிஞ்சும் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை? 3 முறை. பேதுரு, என்னை நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? 3வது முறை கேட்ட உடனே அவனுக்குள்ள வந்துருச்சு, ஓ நம்ம காட்டி கொடுத்துட்டோம் போல, அவர் குத்தி காமிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் மந்தைகளை மேய்ப்பாயாக. அதான் உயர்வு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான்? அவன் ஏன் தெரியுமா திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான்? ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, திரும்ப அவன் எங்க போயிட்டான்? ஏன் போயிட்டான்னா, காட்டி கொடுத்துட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன், இப்போ ஏதோ கொஞ்சம் சமாதானமாக இருக்கு, திரும்பலாம் என்னால் ஊழியம் செய்ய, ஏன்னா அதுக்கான தகுதி என்கிட்ட இல்லை, நானே காட்டி கொடுத்துட்டேன், நான் போய் நான் ஏசப்பாவே மன்னிச்சாலும் என் மனசாட்சி என்னை விடாது. ஏண்டா காட்டி கொடுத்துட்டு நீ பிரசங்கம் வேற பண்றியா அப்படின்னு என் மனசாட்சி என்ன பண்ணும்? குத்தும். அதனால தான் மீன் பிடிக்கவே போயிட்டான். பேசாம பரம்பரை தொழிலுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலான்னு போனான். ஆனால் ஏசப்பா அவனை திரும்ப கூப்பிட்டு, என்னை நீ நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்ற வார்த்தையின் மூலமா உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு சொன்னாரு, எப்பா உனக்கு நான் ஒரு உயர்வு தரேன், என் மந்தையை நீ மேய். இதுதான் உயர்வு. யாரு மன்னிப்பு கேட்குறாங்களோ, யாரு மன்னிக்கிறாங்களோ அவர்கள் தேவ தயவை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க? தேவ தயவு உங்களை குணப்படுத்தும்படி ஏவுகிறது. இட்ஸ் ஒர்க்கிங் விதின் யூ. உங்களுக்குள்ள வேலை செய்து. எல்லாரும் சொல்லுங்க, தேவ தயவு எனக்குள் வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே நம்ம ஊழியத்தை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். எனக்கு நல்லா தெரியும், அன்னைகளுடைய இருதயங்கள் வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கு. நிறைய பேருடைய வார்த்தைகளால் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இதை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியாது. இதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட இதை நான் கொடுத்துட்டேன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவ்வளோதான், விட்டுருங்க. ஏசப்பா அவர்களை பார்த்து கொள்வார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். பாருங்களேன், யோசேப்புக்கு பேக்ரவுண்ட் இல்லைங்க, எஸ்தருக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லைங்க, அப்பா அம்மா கிடையாதுங்க, கூட யாருமே இல்லைங்க, தன்னந்தனியாக தான் இருந்தாங்க. அவர்கள் உயர்த்தப்பட்டது தேவ தயவினால். தேவ தயவினால். அவர்களுக்கு தேவ தயவு வேலை செய்வது உண்மை என்றால் உங்களுக்கும் வேலை செய்வது நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்?